ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சிம்பிளான என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன சின்ன ரொட்டீன் ஒர்க்கு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ. காலையில் வந்து இந்த மாங்காய் வத்தல் போடலாம் அப்படின்னு முந்தின நாளே கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மாங்காய் வத்தல் போடுறதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெந்து போகாமல் இருக்கும். அதனால் வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக வேக வச்சுட்டு நம்ம திரும்ப வெயிலில் போட்டு ஒரு 10-15 நாள் காய வச்சோம் அப்படின்னா மாங்காய் வத்தல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாமே போட்டு ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து நல்லா கொதிச்சா போதும். இந்த மாங்காய் வந்து மரத்துலேருந்து கீழெல்லாம் உதிர்ந்து விழும் இல்லையா காற்றுல. ஸோ அந்த மாதிரி வந்து விழுந்தது தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தார். கீழே அவங்க தெரிஞ்ச வீட்டில் வந்து மரம் இருக்குது. ஸோ அது காற்றுல விழுந்தது தான் இது எல்லாமே. ஸோ இது கட் பண்ணி வத்தல் போட சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா மாங்காய் ரொம்ப வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வடித்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா வத்தல் வந்து ரெடி ஆயிரும். அது நல்லா காயணும். ஸோ அது கொஞ்சம் கொண்டு போய் போட்டு வந்தாச்சு மாடியில் காஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக மோர் அடிக்கலாம் அப்படின்னு தயிர் இருந்துச்சு வீட்டில். கொஞ்சம் புளிச்ச தயிர் தான், ஆனால் தயிர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தயிர் வச்சு நாங்கள் மோர் அடித்து வைப்போம். ஸோ வெளியிலேருந்து பிள்ளைங்க வந்தாலும் சரி, வீட்டில் ஹஸ்பண்ட் வந்தாலும் கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் மோர் அடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு தயிரை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அடித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவங்க வர டைமுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கொத்தமல்லி, மஞ்சள், இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டால் அதுங்க குடிக்காது. அதனால் இதெல்லாம் போடல, சும்மாவே அடித்து வச்சுருக்கேன். சும்மாவே இந்த மாதிரி அடிக்கும்போது அதில் வெண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே திரண்டு நிற்கும். அது குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடித்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஜில்லுன்னு நம்ம வெயில் டைமில் குடிக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. நம்ம மற்ற ஜூஸெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மோர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கப்புறம் 12 மணி போல் மீன் வந்து நான் வீட்டில் நிறைய மீன் தொட்டி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஒரு 12 மணி போல் மீனுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு போடுவோம். காலையில் வந்து ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து போடுவோம். ஒரு 12 மணி போல் அதுக்குன்னு ஒரு கொஞ்சமாக களி ரெடி பண்ணி போடுவேன். பாப்பா இருந்தானா பாப்பா செய்வாள். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா நான் செய்வேன். ஸோ அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து களி ஆரியம்மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதுக்கு வந்து ஃபுட்டு. ஸோ அதில் கொஞ்சமாக களி ரெடி பண்ணி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போடுவேன். அது போட்ட உடனே எப்படி வந்து சாப்பிடுது பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு பவுல் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து சூப்பராக சாப்பிடும். ஸோ இந்த ஏஞ்சல் மீனுக்கு வந்து ஒரு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அது நல்லாவும் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரியாக இப்படியே இருக்குது, கவுந்து கிடக்கிற மாதிரி. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னமும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மீனுக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் போட்டாச்சு. அது போட்ட உடனே அது எப்படி வந்து சாப்பிடுது பாருங்கள். அடுத்தது மத்தியானம் சமைக்கிற டைம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சமையலுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2-3 வெரைட்டியில் மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதுதான் இன்றைக்கி கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு மீதி மீன் வந்து எடுத்து வச்சுருவேன். அவங்க தான் கழுவிட்டுருக்காங்க. ஸோ நடுவில் நம்ம மோர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு டம்ளர் ஊற்றி குடித்தாச்சு. ஸோ மீன் குழம்பு வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன்.
நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி மீன் குழம்புக்கு எல்லாமே நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து தாளித்து விட போகிறேன். அது கொஞ்சமாக எண்ணெய், வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஜீரகம், சோப்பெல்லாம் சேர்த்துற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, ஸோ அதை எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் புளி கரைச்சி அது கூடவே வந்து தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிட்டு தேங்காயும் அதோட அரைச்சி சேர்த்து மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம குழம்பு கூட்டி வச்சதையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். ஸோ மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்தும்போது அது இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு வந்து அதில் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அது கூட நம்ம குழம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மீனை சேர்த்தணும். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மீன் வந்து எப்போவுமே சேர்க்கவே கூடாது. குழம்புல வந்து அந்த பச்சை வாசனை இருக்கும். மீனுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேகாது. அதனால் நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் மீன் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மூணு வெரைட்டியான மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பெரிய மீன் மட்டும் குழம்புக்கு சேர்த்துட்டு மீதி 2 மீனை வந்து பாதி பாதி வறுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அது ஏதாவது செய்யும்போது ரசமோ ஏதாவது நம்ம செய்யும்போது மீன் வறுத்துக்கலாம். ஒன்று வந்து என்ன மீன் பேர் எனக்கு சரியாக தெரியல. போதும் இதில் ஒரு 3, 5, 7 ஸோ இதை மட்டும் வறுத்துக்க போகிறேன். இந்த மீன் வறுக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் மீன் வறுவல் ரெசிப்பியும் போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கும் போது காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான். அது கூட மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி நிறைய ஃபுட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் அதெல்லாமே எதுவுமே செய்ய மாட்டேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அரைச்சது, அதனால் அதை சேர்த்தலை. ஜஸ்ட்டு மிளகு ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் மீனில் இறங்கும். மீனை வந்து பொரித்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும் மசாலாலாம் இறங்கி. ஸோ 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிச்சு. ஸோ குழம்பு வந்து நல்லா இப்படி தலைன்னு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மீன் போடணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து கூட்டி உடனே வந்து நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீனை வந்து எப்போயும் போடவே போடாதீங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேர்த்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அந்த கொதிச்சதில். அதோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம வதக்கின எண்ணெயும் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மீனில் வந்து இந்த துண்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதில் வந்து முள்ளே இருக்காது. அது நடுமுள், பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்புனாலே மாங்காய் இல்லாமல் கண்டிப்பாக வைக்க முடியாது. மாங்காய் இல்லாமல் வச்சா டேஸ்ட் கிடையாது. அதனால் மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மாங்காயில் ஒரு 4-5 பீஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஆளுக்கு ஒரு பீஸ்னாலும் மீதி ஒரு பீஸ் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். எப்படி மாங்காய் போட்டால் 1-2 தான் சாப்பிடுவோம், மீதி அப்படியே தான் இருக்கும்.
அதனால் முழுசாக நான் போடலை, பாதி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ மாங்காய் போட்டு மீனும் போட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்ப இறக்கிடலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது மீனுக்கு நம்ம பொரிக்கிறது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா பக்கத்து அடுப்பில் ஸோ எண்ணெய் சேர்த்து மீன் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரம் கூட விடலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. மசாலா சேர்த்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா அந்த மசாலாவும் நல்லா மீன் மேலே கோட்டாயிருக்கும், கீழே உதிர்ந்து வராது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மசாலாலாம் சேர்த்து பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கனாலும் எப்போ தேவையோ அப்போ எடுத்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை மீனாக தான் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இறக்கியாச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் பேக்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் வந்து மிளகா மல்லி வாங்கி அரைக்கணும், அது இனிமேல் தான் செய்யணும். ஸோ கொஞ்சம் தீர்ந்துருச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அரைக்கிற இடத்துலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கான்னு பார்க்கலான்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வந்துருச்சுனாலே அடிக்கடி இந்த வாயில் புண்ணு வந்துடுது. என்ன பிரச்சனைனே தெரியல. இன்னமும் நான் நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸும் தான் கொடுக்குறேன், கூலிங்காக எல்லாமே தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த புண்ணு மட்டும் சரியாகவே மாட்டேங்குது. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை அவளுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்ணு வந்துடுது. அவளுக்காகவே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வர்றதே தான் இருக்குது. ஆனால் அவள் சாப்பிட தான் மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பிள்ளைங்கள ஸ்கூலில் அழைக்க போயிட்டாங்க, அழைச்சிட்டு வரத்துக்கு. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து டீ கிடையாது. காலையில் வந்து அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க தான் வந்து மோர் அடித்து வைன்னு சொன்னாங்க. அதனால் வந்து தயிர் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் ஜில்லுன்னு, அதை தான் வந்து குடிக்க போகிறாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் டீ. ஸோ டீ குடிச்சிட்டு அவங்க வந்து கடைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ நாங்களும் பாப்பா தம்பி தான் வீட்டில். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு இது தான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய சிம்பிள் ஒர்க்கு என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுட்